அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2024 கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் குழப்பம் தவிர்த்து அதிரடி காட்டும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன். பயம் குழப்பம் தவிர்த்து அதிரடி காட்டும் நேரம். இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம், பயம் குழப்பம் சிக்கல்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் அதிரடியாக விளையாட வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதியான புதன் 10ஆம் இடத்துல நன்றாக ஆட்சியாக இருக்கிறார். சூரியனோட இணைந்து அஸ்தங்கதமாக இருக்கார். அதனால் உங்கள் வேலை தொழில் ரீதியாக நிபுணத்துவம் வெளிப்படும் பக்காவாக. ஏன்னா சூரியன்ட்டு அந்த பவரை கொடுத்துட்றார் உங்கள் லக்னாதிபதி. அப்போ சூரியன்னாலே தெரியும் உங்களுக்கு என்ன, அவன் 12ஆம் இடத்ததிபதியாக இருக்கிறதால தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, பரபரப்பாக ஓட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை அந்த சூரியன் கொடுப்பார். இருந்தாலும் 2-9 கூடைய அந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த பூர்வ பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துல இந்த லக்னாதிபதியோடு இணைந்திருப்பது சூப்பர். ஆக 10ஆம் இடம் வலுக்குது. அதனால் காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அதிரடி காட்டும் நேரம்ட்டேன். அது 9-10 கூடையவன் சேர்ந்து 10ல் இருக்கிறப்ப இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும். பட் லக்னத்திலேயே இருக்கிற கேது குழப்பத்தை, ஒரு மாதிரி தடுமாற்றத்தை, ஒரு பயத்தை, ஏன்னா கேது செவ்வாயை போன்று வேலை பார்ப்பார். செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவன், 3-8 கூடையவன். அவனும் பார்த்திங்கன்னா ஆட்சியாக இருக்கிறான். அதனால் பயம் இருக்கும், என்ன நடக்குமோன்னு. அண்டு சனி பகவான் 5 கூடையவன், 5-6 கூடைய அந்த சனி பகவான் அவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். ஏன்னா வருகிற 30/6/2024 அன்று அந்த சனி பகவான் வக்ரம் பெற போகிறார். அதனால் குழப்பம் வரும். இது நல்லதா கெட்டதா தெரியலையே, இது ஒழுங்காக முடியுமா, இந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். செவ்வாய் 8ல் இருந்து பயத்தை ஏற்படுத்துவார். அந்த பயம் குழப்பம் இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு அதிரடியாக நீங்கள் வேலை செய்கிறப்ப பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். அதை செய்ய விடாதபடி லக்னத்தில் இருக்கிற கேது அந்த குழப்பத்தை, தயக்கத்தை, ஆராய்ச்சி தன்மையை கொடுப்பார். அது 7ல் உள்ள ராகுவும் சூழலை புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்குது. மற்றவங்க வித்தியாசமாக இருக்காங்க, புதிய ஆளாக இருக்காங்களே அப்படிலாம் ஒரு அது ஒரு குழப்பத்துக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் ராகு பண்ணுவார். அண்டு 9ல் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், தட் இஸ் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் சொத்து சுகம் சொந்த பந்தங்கள் பார்ட்னர் இந்த சூழல் வழியாக பாதகங்கள் பிரச்சனைகள் பொதுவாக செய்யக்கூடியவர். இப்போ கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்துலேருந்து அப்படி சூப்பராக உங்களுக்கு மனசுக்கு இன் ஃப்யூச்சருக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே அவர் செய்வார். உங்கள் ராசியை வேற பார்க்கறது சூப்பர். குரு கேது அந்த பார்வை இருக்கிறப்ப பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப காரிய வெற்றி இருக்குன்ட்டேன். குரு அப்படி ஒரு திருப்தி, ஃப்யூச்சருக்கு பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுப்பார். ஏன்னா அவர் லக்னத்தை உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், ஆஸ் வெல் அஸ் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமான 5 அந்த அதிர்ஷ்டத்தையும் அவர் கொடுப்பார். உங்களுக்கு 5-9 வலுக்கிறதால தான் நீங்கள் அதிரடி காட்டணுன்ட்டேன். இருந்தாலும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிவிட்டு அப்படி கேஷுவலாக அவரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். என்ன தான் நம்ம பெரிய அறிவாளி திறமசாலி அப்படின்னாலும்
பெரிய படிப்பாளி அப்படின்னாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான். அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும். அதனால் ஜப தியானம் பண்ணிட்டு அதிரடியை காட்டுறப்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வருங்க. இந்த புதனும் பார்த்தீங்கன்னா 30/6 அந்த சனி பகவான் வக்ரம் பெறார் இல்லைங்களா, அன்றே அவர் 11ஆம் இடத்துக்கு வரார். லக்னாதிபதி ராசியாதிபதி 11ஆம் இடம் வர்றது லாபகரமாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அமையும். பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பார். மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும். நல்லபடியாக முடிச்சிட்டோம், ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, பக்காவாக இருக்குது அப்படின்னு அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு அந்த புதன் அந்த கடகத்திலேயே பார்த்தீங்கன்னா 20/7/2024 வரைக்குமே, அதாவது நான் பலன் சொல்கிறதே 20/6/2024 முதல் 20/7/2024 வரைக்கும் இருக்கேன். அதனால் 10/11 உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பயணிக்கிறதால இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக காரிய வெற்றி, அந்தஸ்து, மரியாதை உயர்வது, பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். இந்த உங்களுக்கு அப்படி ஒரு பூர்வ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனும் கிட்டத்தட்ட 7/7 வரைக்கும் தான் 10ஆம் இடத்துல இருப்பார். அவரும் 11ஆம் இடத்துக்கு 7/7/24 அன்று இடப்பெயர்ச்சியாகி லக்னாதிபதியோடு சேருவார். இந்த சுக்கிரன் புதன் இணைந்து 11 இருக்கிறப்ப உங்கள் திறமை வெளிக்காட்டி அப்படி ஒரு மெளிருவீங்க, ஒளிருவீங்க. மற்ற ஆன்மாக்களை கவரும்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மற்றவங்க பார்த்து அப்படியே மூக்கில் விரலை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இவனுக்கு இவ்வளவு திறமையா, இவ்வளவு இந்த மனசை மற்ற ஆன்மாக்களை கவரும்படி உங்களுக்கு இருக்கும். சூப்பராக. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி 11 இருக்கிறப்ப நல்ல பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். நினச்சதை விட பெரிய விஷயங்கள்லாம் கூட ஸ்மூத்தாக நல்லபடியாக நடக்கும். என்ன இந்த ராகு கேது சரியில்லை, லக்னத்திலேயே கேது 7 ராகு இருக்கிறதும் அண்டு 3/8 கூடைய அந்த செவ்வாயும் அப்படி ஒரு குழப்பமும் பயத்தையும் கொடுப்பார். அண்டு சனி பகவான் வேறு போதா குறைக்க அவர் வக்ரம் பெறதால 5 கூடையும் வக்ரம் பெற்றால் அவர் குழப்பம் வரும். அண்டு 6ல் அவர் 6ல் வக்ரமாக ஆட்சி வக்ரமாக இருக்கிறப்ப சூப்பருங்க. அதிரடி காட்டினீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் குழம்பிக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படி நிற்கக்கூடாது. அதிரடி காட்டுறப்ப இந்த ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். அந்த காரிய வெற்றியை அவரும் கொடுப்பார். ஸோ இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13/7/24 வரைக்குமே அங்கே தான் இருக்கார். கடைசி ஒரு 7 நாள் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார். அந்த கிட்டத்தட்ட அதில் ஒரு 10 நாள், இதில் 13 நாள்லாம் 23 நாட்கள் அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். பயத்தை விடுங்க. அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளவர்கள் ஜப தியானம் பண்ணிட்டீங்கன்னா பயம் எங்கே வரும் உங்களுக்கு? இந்த கடவுள் நம்பிக்கை அந்த கொஞ்சம் இது வந்தாலே பயம் போயிடும். ஃபஸ்ட்டு இது மெடிடேஷன் பவர் ஏறுதுனாலே பயம் போயிடும். எல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அவர் 13/7 வரைக்குமே அந்த பயம் இருக்கிறதால நீங்கள் ஜப தியானம் பண்ணிக்கணும். மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க. ஏன்னா உங்கள் புத்தி திறமையை வச்சு இப்படி யோசிக்கிறப்ப தான் உங்கள் புத்தி செயல்பட்டால் தான் பயம் வரும். நீங்கள் அதை விடுத்துட்டு மற்ற குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கி ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை செஞ்சு முடித்த பிறகு ஒன்றும் செய்யாமல் அப்படியே உடம்பை கவனிக்கிறது, மூச்சை கவனிக்கிறது, அந்த இல்லை பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறது, ஏதோ ஒரு குருவை ரிஷியை நினைக்கிறது, அப்படி பண்ணிட்டீங்கன்னா மனசு சமநிலை ஆகும். இது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ்ஸு. புத்திசாலிகள் தான் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பார்கள். ஆனால் அப்படியே நெகட்டிவ் என்னென்னா பயம். பொதுவிலேயே நீங்கள் பயம் உள்ளவர்கள். அதில் 8ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக கிட்டத்தட்ட 23 நாட்கள் ஆட்சியாக இருக்கிறப்ப முயற்சிகளில் ஒரு பயம், குழப்பம் வந்துடும். தன்னம்பிக்கை இல்லாத தனம், என்ன நடக்குமோன்னு ஒரு பயம்லாம் வரும். இதே நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆளு கூட உங்களுக்கு பங்குதாரராக வருவான். நீங்கள் அவனை பார்த்து பயப்படுவீங்க, அவன் உங்கள்கிட்ட பங்குதாரராக, இவர் நல்ல புத்திசாலியாக இருக்கார், இவரோடு இணைந்து நம்ம செயல்பட்டால் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு முன்னேறலாம், நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களே பங்குதாரர்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மற்றவங்களை பார்த்து எதிரிகளை கண்டு இதெல்லாம் பயப்பட வேண்டாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப எதிரிக்கு மார்பில் ஆணி அப்படின்னா பயப்படுவாங்க, எதிரிகளே அஞ்சுவார்கள்.
நீங்கள் உள்ளே பயந்துட்டுருப்பீங்க, உங்களை நினச்சி அவன் பயந்துட்டுருப்பான். ஏன்னா இந்த சனி பகவான் ஆட்சி வக்கரமாக இருக்கிறப்ப உச்ச பலனை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் அதிரடி காட்டுனீங்கன்னா தான் மிகப்பெரிய லாபங்களையும் திருப்தி, அந்தஸ்து, மரியாதை உயர்வது, நீண்ட நாளைய ஆசையெல்லாம் நிறைவேறுறது, ஒரு வழியாக ஒரு ரைட் ட்ராக்குக்கு வந்துட்டோம்ப்பா. இதுவரையிலும் ஒரு சிக்கல் இருந்தது, இப்போ ஒரு ட்ராக்குக்கு வந்துருச்சுன்னு ஆகிடும். இந்த ஜெப தியானம் பண்ணி அதிரடி காட்டாமல் இருந்தீங்கன்னா அந்த குழப்பம் பயத்திலேயே கெடுத்துருவீங்க நல்ல வாய்ப்புகளை. அதனால் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிவிட்டு அதிரடி காட்டுங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.